ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 10 - 18 வரை. திருமுழுக்கு யோவான் போதித்து கொண்டிருந்த பொழுது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு திருமுழுக்கு யோவான் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரருள் சிலர் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ரயில் வண்டி நிலையம். காலை பொழுது எல்லாருமே அவசர அவசரமாக பல இடங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்று கொண்டிருப்பார்கள். ஒரு பெண்மணி கையிலே விவிலியத்தோடு ஓடி வந்தாள். ஐயா, அடுத்த ஊருக்கு பயண சீட்டு கொடுங்கள். அந்த பயண சீட்டு கொடுப்பவர் அவரை பார்த்து, அம்மா, உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டும், நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த பெண்ணுக்கு எதுவுமே புரியல. அப்படி பார்த்தாங்க. அம்மா, உங்கள் புன்னகைக்கு காரணம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, புன்முறுவலோடு இருக்கிறீங்க, அதற்கு காரணம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க பாருங்க, அந்த பைபிள் தான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்க. நானும் பைபிளை வாங்கினேன், வாசிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். நானும் இப்பொழுது புன்னகையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிலே நாம் இருக்கிறோம். இது மகிழ்ச்சியின் ஞாயிறு, கௌதாத்தே டொமினிகோ. இன்றைய முதல் வாசகம், இன்றைய திருப்பாடல் எசாயா நூலிலிருந்து வாசித்தோம். இன்றைய 2ஆம் வாசகம் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை பற்றி சுட்டி காட்டுகிறது. எதற்காக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு மெசியா அண்மையில் வரவிருக்கிறார். நாம் பல்வேறு விதமான பிடியில் இருக்கிறோம், துன்பங்கள், கசப்பான அனுபவங்கள், அதிலிருந்து நாம் விடுபட்டு அந்த மெசியாவினுடைய பிறப்பிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் வாரம். முதலாவதாக, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரோடு ஒன்றித்திருத்தல். முதலிலே சொல்லப்பட்ட நிகழ்விலே அந்த பெண் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தார். எப்படி? விவிலியம், ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து இருப்பதன் மூலமாக அவள் மகிழ்ச்சியாக இருந்தார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். அப்போ
ஆண்டவரோடு ஒன்றிணைத்தல், அந்த இறை வார்த்தையோடு நாம் ஒன்றிணைய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமது உள்ளத்தில் தொட வேண்டும். உள்ளத்தில் என்னால் அது உயிர் நிறைந்த வார்த்தை, அது ஆற்றல் வாய்ந்தது. அப்போ அந்த வார்த்தையோடு நான் இணைந்திருக்கிறேனா, அதை வாசிக்கிறேன். சும்மா கடமைக்காக வாசிக்கிறது இல்லை, அதை பொருள் உணர்ந்து ஜெப மனநிலையிலே வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு நாம் இணைந்திருப்போம், நாம் மகிழ்ச்சியை பெறலாம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 13-14. இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. சரி, அப்போ நான் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம் என்ன? என்னுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை இயேசு மக்களுக்கு அறிவித்தார், அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நாம் அவரோடு ஒன்றிணைகிறோம், மகிழ்ச்சியை பெறலாம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது, ஒன்றித்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனி கொடுப்போம், பெரு மகிழ்ச்சியை நாம் அடைவோம். பிரான்ஸ் நாட்டிலே உள்ள வால்டர் என்பவர், அவர் ஒரு நாத்திகர். அவர் கடைசி வரை கடவுளை நம்பவே இல்லை. ஆனால் இறக்கும் தருவாயிலே, அந்த கடைசி மணித்துளியிலே அவர் சொன்ன வார்த்தை, நான் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று சொன்னார். அப்படின்னா என்ன? நான் என் வாழ்நாளில் நான் கடவுளை தேடலை, கடவுள் இல்லைன்னு, ஆனால் இப்போ நான் உணர்றேன் கடவுள் இருக்கிறாரு, அவரால் தான் மகிழ்ச்சி. ஆனால் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், உண்மையிலே கடவுளை நான் நம்பியிருந்தேனா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். எனவே ஆண்டவரோடு ஒன்றிணையும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இரண்டாவது, பகிர்தல். நாம் பகிரும் பொழுது இயல்பாகவே நம்முள்ளே ஒரு மனநிறைவான ஒரு மகிழ்ச்சியை பெறுகிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. நற்செய்தி 3, லூக்கா நற்செய்தி 3:11. 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். அப்போ பகிர்தல், நாம் இருக்கிறத நீ பகிர்ந்து கொள், உன்னிடம் இருப்பதை நீ பகிர்ந்து கொடு, ஒரு மன நிறைவு இருக்கும். திருத்தூதர் பணிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம் B, 2வது வாக்கியம். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை. பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை. நம்ம நிறைய நேரத்தில் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், நிறைய மன்றாட்டு, நிறைய விண்ணப்பம் வைக்கிறோம். மற்றவர்களிடமும் நாம ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் கொடுக்கணும்னு நாம நினைக்கிறோமா? அப்போ பகிர்தல் என்பது நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, பேராசை வேண்டாம், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13-14. அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அப்போ படை வீரர்கள், வரி தண்டுபவர்கள், பேராசை, அளவுக்கு அதிகமாக மக்களிடம் சுரண்டினார்கள், பணம் வசூலித்தார்கள். நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக படை வீரர்கள் போருக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கோ சென்று கொண்டிருக்கும் பொழுது யாராவது வழியில் பார்த்தா நின்று அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் பறிக்கிறது. அதே போல் வரி தண்டுபவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக அவர்கள் பணம் பறித்தார்கள். அப்போ பேராசை, நம்மகிட்ட இருக்கிறது நம்ம சம்பளம் போதும் அப்படிங்கிறது இல்லை, இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியாது. 1957ஆம் ஆண்டிலிருந்து 1990 வரை அமெரிக்காவிலே ஒரு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருந்தது. அப்போ நிறைய பணம்
தொழிலுக்கு செய்த வேலைக்கு நிறைய பணத்தை பெற்றார்கள். தனி மனித வருமானம், எல்லாத்துக்கும் உள்ள மாத வருமானம் ரொம்ப அதிகரித்தது. ஆனால் தற்கொலையும் அதிகரித்தது. தனி மனித வருமானமும் அதிகரித்தது, தற்கொலையும் அதிகரித்தது. அப்போ இந்த உலகத்திலே பொன், பொருள், பணம் உண்மையான மகிழ்ச்சியை தருவதில்லை. மாறாக போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதைத்தான் லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அப்போ பேராசை, மிகுதியான உடைமைகளால் நமக்கு வாழ்வு வந்து விடாது. எனவே இந்த பேராசை போதும் என்ற மனம் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி பிறக்கும். 4வதாக, எவர் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதே. இந்த நற்செய்தி லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14. படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள். யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள். பல நேரத்தில் நாம் செய்த தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, நாம் ஒத்துக்கொள்வதில்லை, நாம் அதை மறைக்கிறோம். அதை இல்லவே இல்லை, நான் இந்த தப்பை செய்யவே செய்யலை, நான் களவெடுக்கவே இல்லை, நான் பொய் சொல்லவே இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை. அல்லது பிறர் மீது நாம் அந்த பழியை, அந்த குற்றத்தை நாம் சுமத்துகிறோம். அவர்தான் இந்த தவறை செய்தார், பிறர் மீது குற்றப்பழி சுமத்துகிறோம். இது இந்த படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசு வாழ்ந்த காலத்திலே அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது கொலையோ கொள்ளையோ நடந்திருக்கும். அப்போ அவங்கள கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிப்பதற்காக படை வீரர்கள் அப்படி போவாங்க. அப்போ யாராவது ஒருத்தன் அப்ராணி பைய கிடைக்கலன்னு வச்சுக்கிடுங்க, யாராவது அப்ராணி பைய அந்த தப்பே செய்யாதவனை பிடிச்சு அவன் மேலே நீ தான் இதை செஞ்சேன்னு சொல்லி பொய் குற்றம் சுமத்தி பிடிச்சு கொண்டு விட்டுருவாங்க அரசர்கிட்ட. அரசர் தண்டனை கொடுப்பார். அப்போது ஏன்னா இவங்க படை வீரர்கள் தேடி தேடி பார்ப்பாங்க, யாரும் கிடைக்கல. அப்போது எவன் கிடைக்கிறானோ அவனை பிடிச்சி அவன் மேலே பொய் குற்றம் சுமத்துதல். அதுதான் அருமையாக நாம் வாசித்தோம். அப்போ நாமும் பொய் குற்றம் சுமத்தாமல் இருக்கும் பொழுது உண்மையான மகிழ்ச்சியை பெறலாம். 5வது, உன்னையே நேசி. உன்னையே நேசி. நம்மையே நாம் அன்பு செய்ய வேண்டும். நம்மையே நாம் வெறுக்கக்கூடாது. சிலர் தங்களே வெறுக்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. நான் ஒரு இளவுக்கு ஆக மாட்டேன், நான் ஒரு உதவாக்கறேன், நான் ஒரு குப்பை தொட்டி, எனக்கு எந்த திறமையும் கிடையாது, நான் செய்தது எல்லாமே அது தோல்வியில தான் முடியும். ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னால் சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னால் வர முடியாது. அப்போது நம்மளே நாம் அன்பு செய்யாமல் இருக்கக்கூடியது. நான் ரொம்ப மோசமானவன், நான் ஏன் தான் அந்த உலகத்தில் பிறந்தேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை தவிர்க்க வேண்டும். நம்மையே நாம் முதலிலே அன்பு செய்ய வேண்டும். நம்மையே நாம் முதல்ல அன்பு செய்யலைன்னா வேற யார் நம்மளை, மற்றவங்க எப்படி அன்பு செய்வாங்க? எனவே உன்னையே நேசி. உண்மையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி இருக்கும். 6வது, நன்மையை நல்லதை செய்வோம், மகிழ்ச்சியை பெறுவோம். 7வது, மன்னித்து வாழ்வோம், மகிழ்ச்சியை நாம் பெறுவோம். மன்னிப்போம், மறப்போம். சில நேரத்தில் மன்னிச்சிருவோம், ஆனால் மறக்க முடியாது. மன்னிச்ச குற்றத்தை 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அப்படியே நாம் வச்சுக்கிட்டே இருப்போம். மன்னிச்சிட்டோம் ஆனால் மறக்கலை. இப்போ மன்னித்து மறந்து மகிழ்ச்சியை தேடுவோம். 8வது, பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் இயற்கையாக இருக்கலாம், அல்லது உயிர் வாழக்கூடிய பூச்சிகள், பறவை இனங்கள், விலங்கினங்களாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம். நாம் பிறருக்கு எந்த இடரலும், எந்த இடர்பாடுகளும், எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை பெறலாம். இப்படி நாம் பார்க்கும் பொழுது பல வழிகளிலே மகிழ்ச்சியை நாம் எப்படி பெறலாம் என்று இன்றைய வழிபாடு நமக்கு சிந்தித்தது. நாம் எதற்காக மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம், இன்றைய திருப்பாடல், இந்த நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதல் வாசகம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி.
இஸ்ரேல் மக்கள், சீயோன் மக்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எனவே நீங்கள் விடுதலை பெற வேண்டும், நீங்கள் மெஸ்ஸியாவை பார்ப்பீர்கள், மெஸ்ஸியா உங்களுக்காக வருவார், எனவே மகிழ்ச்சியால் துள்ளி ஆர்ப்பரியுங்கள் என்று இன்று முதல் வாசகத்தில் வாசித்தோம். இன்றைய இரண்டாம் வாசகம் பிலிப்பியர் 4:4. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்து என்றும் நாம் மகிழ்வோம் என்று நாம் வாசித்தோம். கலாத்தியர் 5:22 வசனம் தூய ஆவியினுடைய கனிகள், அந்த கனிகளிலே ஒன்று மகிழ்ச்சி. 1 தெசலோனியர் 5:16-18 எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய். அப்போ எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். சில நேரத்தில் நமக்கு கஷ்டம் வரும்பொழுது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆனால் அந்த சூழல்லையும் எச்சூழலிலும் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள். நிறைய பணம் இழந்துட்டோம், நிறைய இழப்பு இந்த வருஷத்தில், நிறைய பண செல்வங்கள் பொருள் இழந்துட்டோம், வேலை ஒழுங்காக நடக்கலை, ஊதியம் சரியாக கிடைக்கல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடன் தொல்லை, குடும்ப சுமை, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சோம். ஆனால் அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து, எப்பொழுது மகிழ்ச்சியாக, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நன்றி கூறுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அபகூக் 3:17-18 அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூர்வேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். பார்த்தீங்களா, எவ்வளவு இழப்பாக இருந்தாலும் சரி, பயிர் விளையாமல் போனாலும் சரி, ஆடு மாடுகளை நான் இழந்தாலும் சரி, என் சொத்துக்களை இழந்தாலும் சரி, ஆண்டவரிலே நான் மகிழ்ச்சி உறுவேன். ஆண்டவரிலே. அப்போ பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு இழப்பாக இருந்தாலும் நான் ஆண்டவரிலே மகிழ்ச்சி உறுவேன். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே அடிமைகளாக இருந்த எல்லாவற்றையும் இழந்தார்கள், வீடு, செல்வம், ஆடு மாடுகள், உடைமைகள் எல்லாவற்றையும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ மகிழ்ச்சியாக இரு, ஏனெனில் நான் பிறக்கப் போகிறேன், நான் வரப்போகிறேன், என்னிலே நீ மகிழ்ச்சி அடை என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தி 16:22 வசனம் இப்பொழுது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. இப்ப துயரமாக இருக்கிறீங்க, இப்ப கஷ்டப்படுறீங்க, ஆனால் நான் வரும் பொழுது, நான் பிறக்கும் பொழுது உங்களை நான் மகிழ்ச்சியாக பார்ப்பேன். அந்த மகிழ்ச்சி உங்களிடமிருந்து யாரும் எடுத்து விட முடியாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம மகிழ்ச்சிக்கு மற்றவங்க தான் காரணம். இல்லை, நம்ம மகிழ்ச்சிக்கு நம்ம தான் காரணம். நம்ம ஆண்டவர் இயேசு இருக்கிறார், அது போதும். எனவே எந்த துயரமோ, துன்பமோ, நெருக்கடியோ, இழப்புகளோ, தோல்விகளோ எவையாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும், மன நிம்மதியை தரும். அதற்கு தேவையான வரம்பேண்டு நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.